சார் வணக்கம். ஏறக்குறைய ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பெரியார் குறித்து கான்ட்ரோவர்ஷியலான ஒரு விஷயத்த பேசுறாரு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு பேசு பொருளா மாறுது. இப்ப ஒரு 2 வீக்ஸா அந்த இஷ்யூவ பேசிட்டு இருக்காங்க. மீடியால, ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பிரைம் டைம் டிபேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இஷ்யூவ ஒட்டி நடக்குது. யூடியூப்லயும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. பொங்கல் ஹாலிடேஸ்லயும் அந்த விஷயத்த தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பெரியார் குறித்து சீமான் இந்த மாரி பேசிட்டாரு. இது கரெக்ட்டா? தப்பா? சொன்னாரா? சொல்லலையா? வேற ஆங்கிள்லேருந்து பேசுறாங்க. பெரியாரிய அமைப்புகள்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய பேசு பொருளா தான் இருக்கு. உங்க கூட அந்த இஷ்யூவ பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசவே இல்ல. ஸோ ஓவரால் இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? பெரியார் செக்ஸ் பற்றி சொன்னதாக ஒரு கருத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கான ஆதாரம் எதையுமே அவர் காட்டவில்லை. ஆதாரம் என்று கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஆதாரம் எல்லாவற்றையும் திடலுக்குள், பெரியார் திடலுக்குள் வீரமணி பூட்டி வைத்திருக்கிறார், அண்டர் லாக் அண்ட் கீ. எங்கிட்ட எப்படி ஆதாரம் இருக்குன்றார். இந்த ஆர்குமெண்ட் தவறான ஆர்குமெண்ட். நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தரை பற்றி நல்லவன்னு பேசுகிறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆனால் ஒருத்தர் கெட்டவன்னு பேசுகிறோம் அல்லது நெகட்டிவாக பேசுகிறோம், நம்மகிட்ட 100 ஆதாரம் இருக்கணும். ஆதாரத்தை பெறுவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள், நெருக்கடிகள், நீங்கள் ஒருவரை பற்றி தவறாக பேசுவதற்கான லைசன்ஸாக இருக்க முடியாது, ஒருபோதும் இருக்க முடியாது. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஆணுக்கு இச்சை ஏற்பட்டால், பாலியல் தேவை ஏற்பட்டால் தன் தாயுடனும் தன் தமைக்கைகளுடனும் தங்கைகளுடனும் கூட அவர் படுத்துக்கொள்ளலாம் என்று பெரியார் அவர்கள் சொன்னதாக சீமான் அவர்கள் சொல்லுகிறார். இதற்கான ஆதாரம் என்னவென்று கேட்டால், ஆதாரம் எங்கிட்ட இல்லை, ஏன்னா நாட்டுடைமை ஆக்கினா தான் பெரியாரோட நூல்களை அதில் ஆதாரம் இருக்குன்றார். இது ஏற்புடைய வாதம் அல்ல. இது மிக மிக தவறான ஒரு வாதம். ஆதாரத்தை சீமான் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். ஏற்கனவே அவர் மீது பல 70க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகம் முழுவதும் பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகள் அதனுடைய லாஜிக்கல் எண்டுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு இட்டு செல்லுமே. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்டிப்பாக வழக்கு விசாரணையின் போது கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டும், தான் சொல்லியதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கவில்லை என்றால் சீமான் சிறைக்கு அனுப்பப்படுவார் அல்லது அவருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும். அதாவது அவதூறு சட்டங்களின்படி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய லீகல் ஆங்கிளை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. தான் சொல்லுவதை சீமான் நிரூபிக்கவில்லை என்றால் கோர்ட் ஆஃப் லா, ஏன்னா 60-70 இடங்களில் கேஸ் போட்டிருக்காங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வழக்கு விசாரணைக்கு ட்ரையலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்று நான் நம்புகிறேன். அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ 5 வருஷம் பொறுத்து 10 வருஷம் பொறுத்து கூட போகலாம். ட்ரையலுக்கு போகும்பொழுது தன்னிடம் ஆதாரம் இல்லை என்று இப்பொழுது சொல்லுகிறார் அல்லவா, அதற்கு ஒரு காரணத்தையும் சொல்லுகிறார் அல்லவா. ஆதாரத்தை பொதுவெளியில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், பொதுவெளியில் வைக்கவில்லை. இட் இஸ் அண்டர் லாக் அண்ட் கீ. ஏன்னா அவர் எழுதியதை நாட்டுடைமையாக்காமல் வீரமணி வைத்திருக்கிறார். அதில் இருக்கிறது ஆதாரம் என்று சொல்வதை சத்தியமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. உங்களுடைய லாக்கை திறந்து விட்டு, கீ மூலமாக லாக்கை திறந்து விட்டு நூல்களை நாட்டுடைமையாக்குங்கள், அதனால் சீமானுக்கு ஆதாரம் கிடைக்கும்லாம் ஒருபோதும் எந்த நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுக்காது. அபத்தமான கருத்துக்கள் இவையெல்லாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வழக்குகள் நீதிமன்றம் இப்பொழுது பதியப்பட்டிருப்பதால் இதோட லாஜிக்கல் எண்டு, தர்க்கவியல் ரீதியெல்லாம் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த விசாரணை போகுமே. ஆனால் அப்பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் வழக்கு விசாரணையை சீமான் எதிர்கொள்ள வேண்டும். மேஜிஸ்ட்ரேட் முன்னால் அவர் ஆஜராகி சாட்சி கூண்டில் ஏறி தான் சொன்னதை அவர் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கும் பொழுது என்னிடம் என்ன ஆதாரம், உங்களிடம் உள்ள ஆதாரம் என்ன, இப்படி சொல்லியிருக்கிறீர்களே உங்கள் ஆதாரம் என்ன என்று நீதிபதி கேட்பார். ஆதாரம் வீரமணியிடம் இருக்கிறது, கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்கள் என்றெல்லாம் யாருமே மனு தாக்கல் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும். உங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் 1000 காரணங்களை சொல்லலாம். அவங்ககிட்ட இருக்குது, இவங்ககிட்ட இருக்குது, இவன் ஒழிச்சு வச்சுருக்கான், அவன் மறைச்சு வச்சுருக்கான். பட் அவையெல்லாம் டிஃபென்ஸ் ஆகாது. உங்களுடைய இயலாமை உங்களுடைய டிஃபென்ஸாக மாற முடியாது. இதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். முடிச்சிடும். சட்ட ரீதியாக சீமான் எவ்வளவு வீக் விக்கெட்டில் இருக்கார் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். 1. 2வது, எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவது என்பது மிக 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 தவறு. பெரியார் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த விவகாரத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களில் பெரியார் குறித்து சீமான் சொன்னது அத்தனையும் விவாதத்துக்குரியவை, ஒதுக்கி தள்ள முடியாதவை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த குறிப்பிட்ட இஷ்யூ, செக்ஸ் பற்றி பெரியார் தெரிவித்த அந்த குறிப்பிட்ட கருத்துக்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது தன்னிடம் ஆதாரம் இல்லை என்று அவரே சொல்லுகிறார். ஏனெனில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டால் தான் ஆதாரம் அதில் இருக்கும். இப்பொழுது எல்லா விஷயங்களும் தேர் அண்டர் லாக் அண்ட் கீ என்று சொல்லும் பொழுது சீமான் நீதிமன்றத்தில் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்
ஆதாரம் வீரமணியிடம் இருக்கிறது என்று சொல்வதை ஒருபோதும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த வழக்கின் விசாரணை அதனுடைய போக்கிலேயே போய் லாஜிக்கல் என்று சொல்வார்கள். தர்க்கவியல் ரீதியிலான முடிவுக்கு போனால் சீமான் கண்டிப்பாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அது அபராதமாகவும் இருக்கலாம், நீதிமன்ற தண்டனையாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ சீமான் அவர்களை பொறுத்தளவில் ஒரு சீரியஸான இஷ்யூவை கையில் எடுக்கிறார். தமிழ்நாட்டில் பெரியார் அப்படின்ற ஒரு பெரிய பிம்பத்தை திமுக கட்டி வச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு புனிதம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பெரியார் வச்சிருக்காங்க. பெரியாரை இந்த லாஸ்ட் இப்போதான் அட்டாக்லாம் பண்றாங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பெரியார் அட்டாக் பண்ற விஷயங்கள்லாம் கிடையாது. பட் இப்போ என்டிகேவும் சரி, நாம் சீமான் அவர்களும் சரி, பெரியாரை நம்ம ஃபுல்லா சேலஞ்ச் பண்ணுவோம், ஃபுல் ஃப்ளெட்ஜ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டே இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாகவே அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ பீக்கை டச் பண்ணி ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க பெரியார். ஸோ பெரியார் அப்படின்ற அந்த பிம்பத்தை உடைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா ஏன் அதை பண்ணுறாங்க? அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு பெரியார் பற்றிய பேச்சுக்கள், அதாவது பெரியாரை ஒரு சர்வரோக நிவாரணியாக மாற்றி எல்லாமே பெரியாரால் தான் வந்தது என்று கட்டமைக்கப்பட்ட அந்த பெரிய பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கடந்த 3.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நடந்தது. கலைஞர் பீரியட்லலாம் இந்த அளவுக்கு பெரியார் பெரியார் பெரியார்னு எல்லாத்துக்கும் பெரியாரை ஆட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த போக்கு இல்லவே இல்லை. அதுதான் இன்றைக்கி வந்து நிற்குது. இங்கே என்ன தமிழ்நாட்டோட பிரச்சனை? ஒரு தரப்பு பெரியாரை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிம்பமாக கட்டமைச்சு அவரை சர்வரோக நிவாரணியாக பார்க்குறது. அவர் வரத்துக்கு முன்னால் நம்மலாம் வந்து காட்டு மிராண்டிகளாக சுற்றிட்டு இருந்த மாதிரியும், பெரியார் வந்த பிறகு தான் நாமெல்லாம் வந்து ஆடைகளை உடுத்தவும், கல்வி கற்கவும், ஒழுங்காக நாகரிகமாக வாழ்வோமே கற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அதீதமான ஒரு போக்கு இங்கே தென்பட ஆரம்பித்து அந்த பில்டப் இங்கே வந்தது. இது தவறு. எதிர்த்தரப்பில் பெரியாரை வந்து சகட்டு மேனிக்கு காலு கீழே போட்டு மிதித்து பெரியாரை மிகப்பெரிய அளவில் தூஷிக்கக்கூடிய காரியத்தை வலதுசாரிகளும் இன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இரையாகி கொண்டிருப்பவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் தவறு. பெரியார் ஒரு சோஷியல் ரிஃபார்மர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரியார் அவர் அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் நிறைகுறைகள் உள்ள ஒரு தலைவர் தான். அவரை வந்து கோயில் கட்டி கும்பிடுறதும் தப்பு, காலில் கீழே போட்டு மிதிக்கிறதும் தப்பு. அவர் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதர் தான். நிச்சயமாக அவரிடம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கின்றன, அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் சொல்கிறேனே, கலைஞர் காலத்தில் இந்த பிரச்சனை வந்ததில்லை. ஏன்னா கலைஞர் பெரியாரை ஹேண்டில் பண்ணதுக்கும் பதவிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இருக்க வித்தியாசம் தான் இன்றைக்கி பெரியாரை பற்றின இந்த சிக்கலுக்கு காரணம். இந்த 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திராவிடியன் ஸ்டாக்குன்னு ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லி, அதாவது பெரியாருக்கு முன்னால் எதுவுமே இல்லை. இங்கே எல்லாமே வந்து அப்படியே வந்து காட்டு மிராண்டிகளாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எந்த விதமான வளர்ச்சி இங்கே கிடையாது. அவர் வந்த பிறகு தான் நாம் நாகரிக சமூகமாகவே வாழ ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம், பெண்களுக்கு கல்வி கிடைச்சது, பல்லு தேய்க்க ஆரம்பித்தோம், குளித்தோம், உடை உடுத்தினோம். இந்த லெவலுக்கு போன இந்த அதீதமான பிரச்சாரம் தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. ஏன்னா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் இஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ், முரண்பாடுகளின் மூட்டை தான் பெரியார். அது எல்லா தலைவர்களுக்குமே உண்டு. நீங்கள் 95 வயது வரை அவர் வாழ்ந்திருக்கிறார், நிரம்ப எழுதியிருக்கிறார். நீங்கள் முரண்பாடுகளை செரி பிக் பண்ணுறதுன்னா மகாத்மா காந்திகிட்டையும் பண்ணலாம், இந்த மாதிரி பெரியார்கிட்டையும் பண்ணலாம், நேருகிட்டையும் பண்ணலாம், பாரதியார்கிட்டையும் பண்ணலாம். ஓவரால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். பட் பெரியார் டெஃபினட்டாக அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர்ன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிக்கல் எங்கே வந்ததுன்னா, அவரை சர்வரோக நிவாரணியாக மாற்றினதும், அவரை விமர்சிப்பவர்களை கேவலமாக பேசுறது, அவர்களை காரி உமிழ்வது, அவர்களுக்கு பட்டங்களை சூட்டுவது, அவனை சங்கின்றது இவனை சங்கின்றது, ஒரு நியாயமான விமர்சனத்தை பெரியார் மீது வைத்தால் கூட வசைபாடுவது, ஏகவசனத்தில் பேசுவது, இவையெல்லாம் வந்து எதிர்மறையாக இன்றைக்கு போக ஆரம்பித்திருக்கின்றன. இவ்வளவு பேசுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மந்திரி சொல்கிறாரு, யார், துரைமுருகன், சீமான் இஷ்யூ வந்த பிறகு பெரியாரை விமர்சிப்பவர்களின் பிறப்பையே நாங்கள் சந்தேகிக்கிறோம்னு. இது எவ்வளவு ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுனா, அது கேடுகட்ட குற்றச்சாட்டு, ரொம்ப சீப் காமெண்ட்ரின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் பியாண்ட் எனிபடிஸ் ஆன்சர். கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற கதைன்றது துரைமுருகனுக்கு தெரியல. ஏன்னா 49 எந்த காரணத்துக்காக திகாவை விட்டு திமுக வெளியில் வந்தது? பெரியார் திருமணம் செய்து கொண்டார் என்று வெளியில் வந்தார்கள். என்ன பொலிட்டிக்கல் ரீசனை சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீங்க? ஒன்றும் கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எடுத்த ஒரு முடிவை காரணம் காண்பித்து, அப்பொழுதும் வந்து அவர் மணி அம்மையை திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த அம்மையாருக்கு 29 வயது, அது ஒன்றும் பாலிய விவாகமும் கிடையாது. பெரியாருக்கு 72, அந்த அம்மையாருக்கு 79, சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட திருமணம். இதை காரணம் காண்பித்து திராவிட கழகத்திலிருந்து திமுக வெளியில் வருகிறது. 49 67 இவங்க திமுக ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் இந்த 18 ஆண்டுகள்
பெரியாரை திமுக தலைவர்களும், திமுக தலைவர்களை அண்ணாதுரை, கருணாநிதி உள்ளிட்ட திமுகவை பெரியாரும் விமர்சித்தது போல இன்றளவும் வேறு எவரும் இவர்கள் இருவரையும் விமர்சித்ததில்லை. அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள், சொல்ல கூசக்கூடிய சொல்லாடல்கள், கற்பனை பண்ண முடியாத கருத்துருவாக்கங்கள், இவை அனைத்தையும் ரெண்டு தரப்பும் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் எல்லாமே ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறு என்னவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு இமேஜ் வந்து எக்ஸாக்ட்லி அதுதான் நானும் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கு காரணமும் பெரியார் தான். பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்க முடியாது, தமிழ்நாடு வந்து பின்தங்கி போய் இருந்திருக்கும். யூஸ்வலாக ஒரு இண்டிவிஜுவலால தான் ஒரு சோஷியல் சேஞ்சே ஏற்படுதுன்னு சொல்றது ரொம்ப அன்சைன்டிஃபிக்கான ஒரு விஷயம். பட் அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. மற்ற எல்லா தலைவர்களோட ஒர்க்கையும் ஓரந்தள்ளுறாங்க. எல்லாம் செஞ்சது பெரியார் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பண்றது. ரொம்ப அந்த பெரியாருக்கு ஓனர் நாங்க தான்ன்ற மாதிரியும் பண்றாங்க. இதுலதான் பிரச்சனையா வருது. அதுக்கான தேவை ஏன் ஏற்படுது? இது எப்ப வருதுன்னா, அப்ராப்ரியேட் பண்றது ஏன் வருதுன்னா, உங்களுடைய மத்த பலவீனங்களை மறைத்துக் கொள்ளுது. இன்னைக்கு பெரியார் மீதான இந்த விமர்சனத்துக்கு டு a large extent காரணம் இது திமுக மேல இருக்க வெறுப்பு. கலைஞர் பெரியாரை எப்படி கையாள வேண்டும், பெரியாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்தார். அவர் பெரியார் எடுத்து பூசிக்கவும் இல்லை, பெரியாரை இழிவுபடுத்தவும் இல்லை. பெரியாருக்கு உரிய மரியாதையை கொடுத்தார். ஆனால் பெரியார் தான் எல்லான்னு அவர் கலைஞர் ஒருபோதும் அதிகாரத்தில் இருந்த போதும் இல்லாத போதும், குறிப்பாக அதிகாரத்தில் இருந்த போதும் சொன்னதில்லை. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரியார் திடலுக்கு போனது விரல் விட்டு எண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களில் தான். அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன் அறிவாலயத்துக்குள்ளே பெரியாருக்கு சிலை இல்லை? ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் பெரியார், மற்ற தலைவர்களோட கான்ட்ரிபியூஷனெல்லாம் துச்சமான மதித்து தூக்கி எறியறது, ஒற்றை மனிதனால தான் இன்றைக்கி இந்த காட்டு மிராண்டிகளாக கோவனாண்டிகளாக சுற்றி கொண்டிருந்த தமிழர்கள் இன்றைக்கி நாகரிகமிக்க மனிதர்களாக மாறியது ஒரு மனிதனால் தான் என்பது போன்ற அந்த பிரச்சாரமும், அந்த பிரச்சாரத்திற்கு பிறகு பெரியாரை நாங்கள் தான் மொத்தமாக பெரியாருக்கு ஜவாபுன்னு அதை அப்ராப்ரியேட் பண்ணி கொண்ட திமுகவும், இதுதான் இன்றைய சிக்கலுக்கு காரணம். அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கி பெரியார் மீது வரக்கூடிய இந்த விமர்சனங்கள் திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பால் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. திமுக மேலே இருக்க வெறுப்பு பெரியாருக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு பலவீனமாக மாறிட்டு வரும் திமுகவுக்கு. ஆமாம், நீங்கள் எது ஒன்றையுமே எனிதிங் அகெயின்ஸ்ட் நேச்சர் இஸ் டேஞ்சரஸ், டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, அளவுக்கு அதிகமானால் அமிழ்தும் நஞ்சு. தமிழில் அற்புதமான வார்த்தை. எல்லாத்துக்கும் தமிழில் பழமொழிகள் இருக்குது. எல்லா வாழ்வியல் சிக்கல்களுக்கும் தமிழில் அர்த்தம் இருக்குது, தீர்வுகள் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தும் நஞ்சுன்றது அதுதான். இது நீங்கள் கொண்டு போய் ஒரு மனிதன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லா வளர்ச்சிக்கும் காரணம், எல்லா விமோசனத்துக்கும் காரணம், எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம். இது கலைஞர் பண்ணலை, இதை அண்ணா பண்ணலை, கலைஞர் பண்ணலை. இன்றைக்கி பெரியார் விமர்சிப்பவங்கள துரைமுருகன் மாதிரியான நபர்கள் இவ்வளோ கேவலமாக விமர்சிக்கிறாங்களே, இது அவங்களுக்கும் பொருந்துன்ற புரிதல் கூட அவங்களுக்கு இல்லையே. ஏன்னா நீங்கள் எதுக்காக அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தீங்க? அந்த 18 ஆண்டுகள் நீங்கள் அவரை விமர்சித்தது போல பெரியாரை நீங்கள் திமுகவும் கலைஞரும் அண்ணாவும் இன்ன பிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் விமர்சித்ததில் 10ல் 1 பங்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரபார்ந்த எதிரிகள் விமர்சித்தது கிடையாது பெரியாரை. ஈவேராவை இன்னமும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஏன் கைது செல்லவில்லை என்று கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தில் முழங்கி இருக்கிறார். காமராஜர் பேச்சு ஆட்சியில் இது எங்கே போய் அடிச்சுப்பீங்க? ஆனால் ஆக்சுவலாக அந்த பெரியார் அமைப்புகளாக இருக்கலாம், தீக்காவாக இருக்கலாம், இவங்கெல்லாம் எப்போ திமுகவோட எக்ஸ்டென்ஷனாக மாறுறாங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறது போல் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பெரியார் அவர்கள் திமுக அட்டாக் பண்ணுறாரு, திமுக தலைவர்களும் பெரியார் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் சேலஞ்ச் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ரெண்டு சைடும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திமுக இஸ் ஈக்குவல் டு பெரியார், திமுக இஸ் ஈக்குவல் டு தீக்கா அப்படின்றது எப்போ மாறுது? 21க்கு பிறகு தான் மாறுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா 2009 ஈழப்போறப்ப இலங்கை யுத்தத்தப்ப இதே பெரியார் திராவிடர் கழகத்தை தவிர்த்த பெரியார் அமைப்புகள் இருக்குல்ல, கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், கொளத்தூர் மணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருக்காக வேலை செஞ்சாங்க? விடுதலை ராஜேந்திரன் வெளிப்படையாக 2011 இவங்கெல்லாம் 2009 எலெக்ஷனில் அதிமுக ரெண்டு இடதுசாரிகள் மதிமுக கூட்டணிக்கு ஓட்டு கேட்கல. ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் திமுகவை செய்த காரியங்களை வைத்து இவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசலை, இயங்கலை. அப்புறம் இப்போ என்ன உங்களுக்கு பாசம் பொங்கி வருது அப்படியே திமுக மேலே? 21 முரண்பாடுகளின் மூட்டை என்னன்னு சொல்றது? 21க்கு பிறகு அதிகாரம் வருது திமுகக்கு, அண்ட் திமுக கீப்ஸ் தம் இன் குட் புக்ஸ். அது ஒன்று இருக்குல்ல, ஆங்கிலத்தில் சொல்றது சில சமயத்தில் தமிழில் சொல்றது கடினமானது. இந்த எந்த பெரியார் அமைப்புகள், அதாவது திராவிடர் கழகத்திலேருந்து பிரிந்து போன இந்த ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, விடுதலை ராஜேந்திரன், கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன்,
இவர்கள் அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து பெரியார் ஐடியாலஜிலையும் பெரியாரோட ரைட்டிங்ஸ்லையும் வந்து இவங்களுக்கு நீண்ட அனுபவம் உண்டு. ஃபங்க்ஷனிங் பாலிட்டிஷியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற பாலிட்டிஷியன்ஸ் தான். இவர்கள் வந்து 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக ஓட்டு கேட்டவங்க, 11 அதிமுக ஓட்டு கேட்டவங்க. அது 2009 போரின் இறுதி கட்டங்களுக்கு பிறகு, பிரபாகரன் டெத்துக்கு பிறகு, ஈழப்போரில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பிறகு இந்த அமைப்புகள் எல்லாம் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ தான் அது ட்ரிக்கிள் டவுன் ஆகுது இன்ஃபர்மேஷன். 2010 வெடித்து செதறுது. 11 இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, 14 யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ எப்படி வந்து திமுகவை பொங்கி அப்படியே வந்து பொங்கி எழுந்து போய் ஆதரவு கொடுக்குறாங்க? இது என்ன முரண்பாடு இது? அதான் கேட்குறேன். இப்போ 2010 கூட பெரியாரி அமைப்புகள் திமுகவை கேள்விக்குட்படுத்துறாங்க, விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. பட் இன்னைக்கு சுத்தமாக அது அவங்களுக்கு முடியல. ஆக்சுவலாக இப்போ திமுகவில் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கு. இது பெரியாரிய சித்தாந்தத்துக்கு எதிரானதான், சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான ஒரு விஷயம் தான். இந்த இஷ்யூவை பெரியாரி அமைப்புகளால் ரைஸ் பண்ண முடியல. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ரைஸ் பண்ணாதனால தான் அவங்களோட செல்வாக்கும் மக்கள் மத்தியில் சரிஞ்சுட்டே இருக்கு. ஸோ ஏன் இவ்வளவு என்ன சொல்றது, ஒரு டோசைலாக மாறிட்டாங்க? என்ன ஆச்சு இந்த அமைப்புகளுக்கு? அதுவும் நீங்கள் குறிப்பாக சொல்றது ஒரு 5 இயர்ஸில் இவ்வளோ டிராஸ்டிக்காக. இது எல்லாமே ஸ்டாலினோட பதவியேற்புக்கு, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இது எக்ஸ்படைட் ஆயிருக்கு இந்த ப்ராசஸ். இந்த ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் ஆஃப் பெரியார் பார்ட்டிஸ் தீக்கா விட்டுருங்க, அது கம்ப்ளீட்லி சரண்டட். யார் பவரில் இருக்காங்களோ அவங்களுக்கு சரண்டட் ஆகிடும். அது வந்து சாட்சாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவாங்க. ஜெயலலிதா இருந்தால் சமூக நீதி காத்த வீராங்கனை, கலைஞர் இருந்தாருன்னா சூத்திரராய கலைஞர் நம்ம ஆள வேண்டும், அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த குரூப்ஸ் இருக்கு இல்லையா, ஓரளவு மனசாட்சியோட வீரமணியை கேள்வி கேட்டுட்டு வெளியில் வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்றைக்கி ஏன் வந்து இவ்வளோ தூரம் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வந்து சீமானை திட்டுறாங்க? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ திமுகவுக்கும் சீமானுக்குமான பிரச்சனையில் வந்து உங்களுக்கு சீமான் எழுப்பக்கூடிய கேள்விகளில் வந்து சிலது வந்து அபத்தமானவை, நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆதாரமற்றவை. ஆனால் ஓவராலாக வந்து அவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கணும்னு அவர் கேட்குறது, இந்த கோரிக்கையை முன் வச்சு தானே இவங்கெல்லாம் வெளியில் வந்தாங்க. அப்போ உங்கள் கோரிக்கையை ஆதரிக்கிற ஒருத்தர் நீங்கள் ஆதரிக்க தானே வேணும். ஆதரிக்காட்டி கூட பரவாயில்ல, அமைதியாவது இருக்கலாம்ல. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லாத வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அப்போ பெரியாரின் வாரிசுகள்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் தான் பெரியாருடைய வழித்தோன்றர்கள்னு சொல்கிறவங்க அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆளும் கட்சிக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருக்குது. என்ன நியாயம் இது? அப்போ இவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொன்னேன். இவங்க பிரச்சனை வந்து இவங்களை குட் புக்ஸில் வச்சுக்கிட்டாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. ஸோ இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க. அப்போ பெரியாருன்றது இவங்களுக்கு வந்து ஒரு கேடையும், அதை வச்சுட்டு இவங்க வண்டி ஓடணும், இவங்க குழப்பம் நடக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணிங்களோ அதை இன்னொருத்தர் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் அமைதியாவது இருக்கணும், ஆதரிக்காட்டியும். நீங்கள் வந்து இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது இந்த இஷ்யூ. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமான திமுக தலைவர்கள்லாம் சீமான் அவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக கனிமொழி அவர்களாக இருக்கலாம், சேகர் பாபு அவர்களாக இருக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் கூட மறைமுகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் துரைமுருகன் அவர்களும். ஸோ இப்போ தொடர்ச்சியாக திமுக எடுத்த ஸ்டாண்ட் என்னென்னா, அவங்க சீமானுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, சீமான் பெயர்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, சீமானை இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பாய்காட் இருந்தது இல்லையா, அன்அஃபிஷியல் பாய்காட் இருந்தது இல்லையா, அது உடஞ்ச மாதிரி தெரியுது இப்போ. ஆமாம், ஏன்னா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா திமுக? தப்பு பண்ணல. அவங்க வந்து இப்போ இனிமேல் அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா வந்து சீமான் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் சீமான் சொன்ன கருத்து தவறுங்க. அதை நான் மறுபடியும் சொல்கிறேங்க. எந்த இஷ்யூ இன்றைக்கி பற்றி எரியுதோ, த கோர் இஷ்யூ, த சோ கால் கோர் இஷ்யூ, அது எந்த ஆதாரமும் இல்லாமல் சீமான் பேசியிருக்கிறான் தான் நான் சொல்லுகிறேன். செக்ஸ் பற்றி பெரியார் சொன்ன அந்த கருத்து, அதற்கான ஆதாரத்தை கேட்கும்போது ஆதாரத்தை உன் கையில் வைத்துக்கொண்ட என்னை ஏன் கேட்கிறாய் என்ற அவருடைய வாதம் ஏற்புடையதில்லை. அது மிக மிக தவறானது. மறுபடியும் சொல்லுகிறேன், வழக்குகள் சீமான் மீது போடப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் அதனுடைய தர்க்கவியல் ரீதியில் மேலெடுத்து செல்ல லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போகப்பட்டால் நிச்சயம் வந்து சாட்சி கூண்டில் ஏறி தான் சொல்லுவதை அவர் நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பை எல்லா நேரங்களிலும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. அப்பொழுது அவர் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடலாம் அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். அந்த ஆங்கிள்லேருந்து தான் நம்ம பேசணும். ஒரு கருத்துக்கிட்ட நீ சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா நீ பேசக்கூடாது. ஆதாரம்னா நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படக்கூடிய ஆதாரம். ஒருத்தனை தப்பாக சொல்கிறதுக்கு 1000 ஆதாரம் வேணும், நல்லவன் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆகவே அந்த ஒரு இஷ்யூவில் சீமான் செய்தது தவறு தவறு தவறு, இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் அது தவிர, அந்த பர்டிகுலர் இஷ்யூ தவிர மற்றபடி மொழி குறித்தோ, நாடு குறித்தோ, திமுக குறித்தோ,
இந்து மதம் குறித்தோ பல விஷயங்களில் பெரியார் சொன்னதில் இருக்கக்கூடிய அந்த தர்க்கவியல் ரீதியாக எடுபட முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, பகுத்தறிவுக்கு பொருந்தாத அந்த தூஷணைகளை, அந்த அவதூறுகளை பற்றியெல்லாம் சீமான் எழுப்பியிருக்கக்கூடியவர்கள் கேள்விகள் நியாயமானவை. வருங்காலம் இதை அடுத்த தலைமுறை கண்டிப்பாக பெரியாரை மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கும். இன்றைக்கி வந்து பெரியாரை பற்றின ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறதே இங்கே வந்து ஒரு ராஜ துரோகமாக பார்க்கப்படுகிறது. அங்கே வந்து ஹிந்து மதத்தை பற்றி பேசுனீன்னா நீ வந்து உனக்கு வந்து அது ராஜ துரோகம். சார், தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசினது போல் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பெரியாரை விமர்சிச்சிடலாம் முடியாது. ஏறக்குறைய ஒரு புனிதம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பெரியாரை வச்சுருந்தாங்க. இப்போ என்ன திடீர்னு மாறிடுச்சு? இப்போ விமர்சிக்க முடியுது. இது எதை காட்டுது? அந்த சூழல் எப்படி மாறி இருக்கு? அது நான் முதல்ல சொன்னது தான் உங்களுக்கு, ஓவர் டோஸ். அதாவது எனிதிங் டூ மச் இஸ் டேஞ்சரஸ் ஆர் வில் கோ அகேன்ஸ்ட் நேச்சர். பட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இல்லை, இப்போ ஏன் அது முடியாதுங்க. இப்போ வந்து ஏன்னா அதை பேசுகிறவங்க ஓகியர்களா, யோகிய சிகாமணிகளாக இருக்கணும். இப்போ நீங்கள் பெரியாரை வந்து சிலாகச்சு பெரியார் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரியார் வந்து ஒரு மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர், 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் பெரியார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ரிஃபார்மர்ஸ், மிக வலுவான ஒரு சமூக சீர்திருத்தவாதிகளில் அவர் ஒருவர். அவர் தன்னுடைய ஆழமான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில், சிவில் சமூகத்தில் ஏற்படுத்தினார் என்பது உண்மை. நிரம்ப மாற்றங்கள் அவரால் வந்திருக்கின்றன. இதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 95 வயது வரை வாழ்ந்த ஒரு மனிதர், பாரதிதாசனுடைய வார்த்தையில் சொல்கிறது என்றால் தொண்டு செய்து பழுத்த கிழம். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரோட ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ். மகாத்மா காந்தி தான் நினைவு கூறப்படும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காந்திஜியோட அந்த 100 வால்யூம்ஸ்க்கு மேலே மகாத்மா காந்தியோட ஒர்க்ஸ் இருக்குது, நேருவோட ஒர்க்ஸ் இருக்குது 100 வால்யூம்ஸ். அதே மாதிரி பெரியாரோட வால்யூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிரம்ப எக்ஸாக்டாக எனக்கு நம்பர்ஸ் தெரியல, நிறைய தொகுதிகள் பெரியாரோட ரைட்டப்ஸ் இருக்குது. கடைசி வரை அவர் எழுதினார். கடைசி வரை எழுதக்கூடிய ஒரு மனிதன் வந்து அவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிரம்ப விஷயங்கள் இருக்கும். அவன் சமூகத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை, ஒரு பாசிட்டிவான நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று தான் நாம் கொள்ள வேண்டும். நான் அதில் எந்த விதமான எனக்கு மறுசிந்தனைக்கு இடமில்லை. பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட நிரம்ப முரண்பாடுகள் இருந்தன. அவர் முரண்பாடுகளின் மூட்டையாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறை மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் தான் சொன்னார். அதாவது வந்து பெரியாரையும் திராவிடர் கழக தோழர்களையும் பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் மூடர்கள், அப்படியே சொல்கிறார் அவர்கள் மூடர்கள். மக்கள் மூடர்களாக இருக்கிறார்களே என்ற கோபமும், மக்களின் முட்டாள்தனத்தை போக்குவதற்கு வழி தெரியாததால் எதையாவது போட்டு உடைப்பதும் அவருடைய வேலை. பெரியார் வந்து பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய வார்த்தைகள் இது. அவர் திராவிட கழக தோழர்களை சொல்கிறார். அவர்கள் மூடர்கள், மக்கள் முட்டாள்களாக இருக்கிறார்களே என்ற கோபமும், மக்களின் அந்த முட்டாள்தனத்தை போக்குவதற்கு வழி தெரியாததால் எதையாவது போட்டு உடைப்பதும் அவருடைய வேலையினர். அதாவது இது நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானவர் தான் பெரியாரும் அவருடைய சீடர்களும். இது ஏதோ புதுசாக வந்தது கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 10 வருஷத்துக்கு முன்னால் பெரியாரை பற்றி பேசினா அப்படியே வந்து பொங்கி எழுந்துருவாங்க, அது வந்து ஒரு ஹோலி கவ்வாக இருந்தது. இப்போ பேசி நான் பார்த்ததே இல்லை. அப்போ பெருசாக அப்போசிஷன் வந்த மாதிரிலாம் வந்ததில்லை. யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து தினமும் கொண்டு வந்து பெரியாரை பொதுவெளியில் யாரும் அன்றைக்கி வைக்கல. இப்போ நான் அதான் சொல்கிறேன், கலைஞரோட 2006-11 ஆட்சியில், அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட ஆட்சியில், அல்லது அதுக்கு முன்னால் 2001-6 ஜெயலலிதா ஆட்சியில், அதுக்கு முன்னால் கலைஞரோட ஆட்சியில் 96-2001, 91-96 ஜெயலலிதாவோட ஆட்சி, இந்த 35 ஆண்டுகள் ஒரு அளவுகோலாக 91 கட் ஆஃப் டேட்டா வச்சுக்கிட்டோன்னா, இப்போ 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த இப்போ காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பெரியார்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோஷம், இந்த பஜனை கோஷம் வந்து அப்போ நடந்ததே கிடையாது. அப்போ தேவையான நேரத்தில் அவரை எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது இன்றைக்கி இந்தியாவில் வந்து வலதுசாரி தத்துவம் வந்து ஆழமாக வேரூன்ற தொடங்கி இருக்குது. இந்தியன் பாப்புலேஷன், இந்தியன் ஓட்டர் வந்து ரைட்டாக திரும்பி இருக்கான், வலதுசாரியாக திரும்பி இருக்கான். தமிழ்நாட்டிலையும் வந்து பிஜேபி மாதிரியான ஃபோர்ஸஸுக்கு வந்து இங்கே வளர்ச்சி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. 18-20% ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக அதற்கான ஒரு எதிர்வினை இருக்கும். இதை விட முக்கியமானது, நான் மறுபடியும் சொன்னது முதல்ல சொல்கிறது இதுதான், இந்த வெறுப்பு, இந்த கோபம், பெரியார் மீது வந்திருக்கக்கூடிய இந்த கோபம், வெறுப்பு, திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அந்த பக்கம் திரும்புது. ஏன்னா நீ பெரியார்னு சொல்லிட்டு நீங்கள் நடைமுறையில் செய்யக்கூடியது என்ன? குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊழல், கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் வந்து ஃபேமிலியை கொண்டு வந்து நீங்கள் முன்னிறுத்துறீங்க. இந்த மாதிரியான பல இடையூறுகள், பல சமூக தீமைகள், எதிர்மறையான போக்குகள் வரும்பொழுது நீங்கள் யாரை தூக்கி பிடிக்கிறீங்களோ அவங்க மேலேயும் அது திரும்பும். அந்த மனிதனும் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறார். ஆகவே இது இவங்களாகவே இவங்க மேலே அதாவது தே பாட் இட் ஆன் தெம்செல்ஸ்னுவாங்க. இது இவங்களாகவும் யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டது. இந்த விவாதம் என்னை பொறுத்தவரையில் ஆரோக்கியமானது. சீமான் அவர்கள் பேசியது, மறுபடியும் சொல்லுகிறேன், தவறு, ஆதாரம் இல்லாமல்
செக்ஸ் விஷயத்தில் பெரியார் சொன்னாரோ சொல்லலையோ நமக்கு தெரியாது. அவர் சொன்னதாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு எந்த ஆதாரத்தையும் சீமான் காட்டாமல் இருப்பதும், ஆதாரம் வீரமணிகிட்ட இருக்கு என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. சட்டப்படியும் நியாயப்படியுமே இது தவறு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து பெரியார் மீது சீமான் வைக்கக்கூடிய மற்ற அத்தனை விமர்சனங்களும் விவாதத்துக்குரியவை. லெட் தர் பி a debate. நான் என்ன சொல்லுவேன், பெரியார் பற்றி விவாதம் மாநிலம் முழுவதும் நடக்கட்டுமே, காய்தல் ஒருத்தர் இல்லாமல் நடக்கட்டுமே, அதில் என்ன தவறு இருக்குது? பெரியார் நீ வந்து நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல, இங்கே இருக்கக்கூடிய போக்கே கேப்ரியல் மிக மிக மோசமான ஒரு போக்கு தமிழ்நாட்டில். என்னன்னா, ஒரு தரப்பு பெரியாரை கடவுளுக்கு இடையாக கொண்டு போயிடுச்சு. பெரியார் விமர்சிப்பவர்களை ஏகவசனத்தில் பேசுவதும், வாய்க்கூசும்படியாக பொதுவெளியில் பேசுவதும், சமூக வலைதளங்களில் பேசுவதும், படித்தவர்கள் என்று கருதி கொள்ளக்கூடியவர்களும் அதை சிலாகித்து ரசிப்பதும், கைகொட்டி ரசிப்பதுமான ஒரு போக்கு இருக்குது. அதாவது பெரியாரை வந்து ஒரு புனிதராக, ஒரு கடவுளாக, ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட மனிதராக பெரியாரை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய, கடவுளுக்கு இணையாக பெரியாரை போற்றக்கூடிய ஒரு போக்கு இங்கே இருக்கிறது. இது அபத்தமானது. ரெண்டாவது போக்கு அதற்கு இணையான அபத்தமானது, அதை விட மோசமானது, பெரியாரை கீழே போட்டு மிதிப்பது. ரெண்டுமே தவறு. பெரியார் காய்தல் உயர்த்தற்கு உட்பட்ட ஒரு விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதர் தான். அவரை பற்றி விவாதம் நடக்கட்டும், அதில் என்ன தவறு இருக்க போகிறது? சார், கடைசியா ஒரே ஒரு விஷயம். இப்போ இந்த இஷ்யூ, பெரியார் சீமான் இஷ்யூவை பொறுத்தளவில் திராவிட கட்சிகளோட பலவீனத்தையும் இது காட்டுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஒன்று, திமுக பலவீனமாக இருக்குது, ரெண்டாவது திராவிட அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பலவீனமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த காட்டுதோ. ஏன்னா இப்போ இந்த இஷ்யூ நடக்குது, சீமான் அவர்கள் ப்ரொவோகேட்டிவாக ஒரு விஷயத்த பேசுகிறாரு, பேசுறதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒன்று தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் திராவிட அமைப்புகள்லாம் முற்றுகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. இப்போ திருப்பி இன்னொன்று கூட அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சீமானோட வீட்டெல்லாம் முற்றுகையிட போகிறோம்லாம். பட் களத்தில் அவங்களால பெருசாக எதுவும் ஸ்ட்ராங்காக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்களால எதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெருசாக களத்தில் பண்ண முடியல. யூடியூப் சேனல்ஸில் பேசுகிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, தலைவர்கள் கண்டனங்களை வெளிப்படுத்துகிறாங்க. பட் களத்தில் பெருசாக அவங்களால அக்ரெசிவாக எதுவும் புஷ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தோணுது. ஆமாம், இது உண்மைதாங்க. ரவுண்ட் லெவலில் ஒன்றும் பெருசாக புஷ் பண்ணி கொண்டு போக முடியும். இது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கு உட்பட்ட விஷயமும் கிடையாது. இது ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸும் கிடையாது. பெரியாரை வச்சு நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதோ, பெரியாரை வச்சு எலெக்ஷனில் தோக்கிறதோ ரெண்டுமே கிடையாது. வெகுஜன மக்களோட வாழ்க்கையோட, அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய விஷயம் அது கிடையாது. அட் த மேக்ஸிமம் இது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போய் முடியும். அது ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நீங்கள் வந்து மக்கள் அப்படியே கொந்தளிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேசுறதெல்லாம் அபத்தமானது. வீடு முற்றுகை போன்ற பிரச்சனை போன்ற முயற்சிகள் கண்டிக்கத்தக்கவை. நீங்கள் வந்து வன்முறைக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்காத கருத்தை ஒருத்தர் சொல்லிட்டாரு, சீமான் சொல்லிட்டாருன்னு வீடு முற்றுகை, காரை உடைக்கிறது போன்ற வேலைகளில் ஈடுபடுறீங்கன்னா, நாளைக்கு வேறு ஒருவர் அவருக்கு பிடிக்காத விஷயத்தை மற்றொரு கும்பல் சொல்லுதுன்னா அவர் இதே காரியத்தில் ஈடுபடுவார். அப்புறம் ரூல் ஆஃப் லான்றது எங்கே இருக்குது? ஏன் நீங்கள் வந்து அதாவது வந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்போ இந்த செக்ஸ் பற்றிய பெரியாரின் கருத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களிலும் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுவது என்பது பலருடைய மனதிலும் இருக்கக்கூடிய நியாயமான கேள்விகள் தான். அவற்றுக்கு அறிவுபூர்வமான பதில்களை தராமல் தனிப்பட்ட முறையில் சீமானை விமர்சிப்பதும், வீடு முற்றுகை போன்ற போராட்டங்களில் ஈடுபடுவதும், இந்த கருத்தில் பெரியாருடைய சீடர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் பெரியார் சொல்வது எல்லாமே நியாயம், பெரியார் தான் சர்வரோக நிவாரணி, பெரியாரை கேள்வி கேட்பவன் வந்து ராஜ துரோகி என்ற அளவில் பேசக்கூடிய பகுத்தறிவாளர்கள், இவர்கள் தான் அடிப்படையில் மிக மிக ஆபத்தானவர்கள். நீங்கள் விவாதத்திற்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கேப்ரியல் அவர் 95 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய புத்தகங்கள் வந்து பல வால்யூம்ஸ் இருக்குது. இவ்வளவு படைப்புகளை கொடுத்த ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக வந்து அதில் கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். லெட் தெர் பி டிபேட். ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்கட்டும். இன்னொன்று நீங்கள் சொன்னது கரெக்டு, காமன் மேனுக்கு இந்த விஷயக்கும் பெரிய அளவில் சம்மந்தமே கிடையாது. இந்த விஷயத்தை பொதுவெளியில் கொண்டு போய் வச்சு தெருக்களில் இறங்கி சண்டை போடக்கூடிய அளவுக்குலாம் யாராலையும் மாற்றவே முடியாது. அதை பெருசாக பண்ணவும் முடியும்னு தோணுது. ஏன்னா இப்போ ஏறக்குறைய 60 வருடங்கள், 52 ஆண்டுகளாவது அவர் இறந்து போய், ஏறக்குறைய 60 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் பவர்ல இருக்காங்க. அவங்க எல்லாருமே பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான பெரியாரிய அமைப்புகள் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்தும் இப்ப சீமான் அவர்கள் பெரியாருக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ராங்கா பேசினதுக்கு அப்புறம் உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியல. சீமானுக்கு எதிராக பெரிய இம்பாக்ட் இந்த திராவிட இயக்கங்கள், இந்த சோகால்டு திராவிட இயக்கங்களால ஏற்படுத்த முடியல. அதுக்கு காரணம் 49லேருந்து 67 வரைக்கும் இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பேசிய பேச்சுக்களின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னாலே அது புரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள், இது வந்து ஒரு காய்தல் உயர்த்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆராய்ச்சி தேவைப்படக்கூடிய விஷயம். கேப்ரியல், ஏன் வந்து இவங்க வெளியில வந்தாங்க? ஏங்க 67 தேர்தல் காங்கிரஸ் பக்தவச்சலம் கவர்மெண்ட்டு, இந்தியாவிலேயே காங்கிரஸ் கவர்மெண்ட் முதல்ல வீழ்த்தப்பட்டு ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கும் 60 வருஷமாக ஆட்சியில் இருக்குது. அந்த தேர்தலில் பெரியார் காங்கிரஸுக்கு வாக்கு கேட்டார், திமுக ஓட்டு போடாதீங்கன்னாரு. அப்போ அவர் பேசிய பேச்சுக்கள் அண்ணாதுரைக்கு எதிராகவும் கருணாநிதிக்கு எதிராகவும் அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து காது கொடுத்து கேட்க முடியாதவை. ராஜாஜி
குல்லுகப்பட்டர் என்று யார் இவர்களை இழிவுபடுத்துகிறார்களோ, அவருடைய ஜாதியை சொல்லி யாரை இழிவுபடுத்துகிறார்களோ ராஜாஜியை, இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ராஜாஜியோடு தான் கூட்டணி சேர்ந்தார்கள். இந்த முரண்பாடு இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி பெரியார் தான் எங்களுடைய ஆசான்னு சொல்கிறாங்களே, இந்த திராவிடர் முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வரத்துக்கு, அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகிறதுக்கும், கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகிறதுக்கும் காரணமாக இருந்தது ராஜாஜி, பெரியார் கிடையாது. ஏன்னா அந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, இவர்கள் கண்ணீர் துளிகள், இன்னும் பேசக்கூடாத பேச்செல்லாம் இவர்களை பற்றி பெரியார் பேசினார். காமராஜர் திமுகவை விமர்சிக்காத, பெரியார் விமர்சித்ததில் 10ல் 1 பங்கு கூட காமராஜ் திமுகவை விமர்சித்தது கிடையாது. அவ்வளவு அவலமான வார்த்தைகளில், கீழான வார்த்தைகளில் பெரியார் திமுகவையும் அதன் தலைமையையும் 67 தேர்தலில் விமர்சனம் செய்தார். பட்டி தொட்டி எங்கும் போய் திமுகவை தோற்கடிங்கள், வாக்களிக்காதீர்கள், பச்சை தமிழர் காமராஜருக்கு வாக்களிங்கள்னு பேசினவர் தான் இதே பெரியார். ராஜாஜி திமுகவோட கூட்டணியிலே நின்னார். தேர்தல் முடிஞ்சது, அப்படியே பல்ட்டி அடித்தாங்க. இப்போ இங்கேருந்து அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர் இங்கேருந்து திருச்சிக்கு போனாங்க. 18 வருஷமாக சந்திக்காத பெரியாரை சந்தித்தாங்க. இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பணம்னாங்க. இப்போ அதுலேருந்து வருது உங்களுக்கு. இது நீங்கள் சொன்ன மாதிரி 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க. சீமான் பெரியார் விமர்சித்த பொழுது மிகப்பெரிய அளவில் மாநிலத்தை கிடுகிடுக்க வைக்கக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியுதானா? ஒன்றுமே நடத்த முடியலையே. சமூக வலைதளங்களில் சில அட்டகத்திகள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார்களே தவிர யூடியூப்ல மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வேற எங்கேயும் கிடையாது. அங்கே தான் யூடியூப்பில் பேசக்கூடிய அட்டகத்திகளின் உண்மையான தரமும் யோக்கியதையும் நமக்கு நன்றாக தெரியும். காசுக்காக எதையும் செய்யக்கூடிய கூலிப்படை ஒன்று தான் யூடியூப்பில். இதை இந்த இஷ்யூவை இன்றைக்கும் சீமானுக்கு எதிராக தக்க வைத்து கொண்டிருக்கிறதே தவிர, திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்தவரையில் இது ஒரு நான் இஷ்யூ. மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலைக்கு மேல் இருக்கின்றன. அந்த மேக்ஸிமம் இட் குட் பி அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். அப்படி தான் இதை சொல்ல தோணுது. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கான்னா, எஸ், ஹிந்துத்துவா ஃபோர்ஸஸுக்கு சீமான் இன்று அவர்களால் சீமான் கொண்டாடப்படுகிறார். அது புரிந்து கொள்ளத்தக்கது. நீங்கள் ஓகியமாக இருந்தீங்கன்னா, திராவிட கழக திமுகவும் திமுகவும் அவர்கள் ஓகியமானவர்களாக இருந்தால் ஏன் அதுக்கு ரிசப்ஷன் கிடைக்க போகுது? இன்றைக்கி சீமானோட பேச்சுக்கு ஒரு தரப்பிடம் அதிகமான வரவேற்பு இருக்குன்னா அதற்கு யார் காரணம்? 21 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் பெரியாரை வானளவு உயர்த்தி பிடித்து தினம் தினம் பெரியாரை கொண்டு பொது வாழ்க்கையில் வச்சதோட விளைவு இன்றைக்கி இங்கே நிற்குது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி.